ஷேர் சேனல். அறம்சார் எங்கள் பகிர்வுக்கு ஒரு அன்பான அழைப்பு. இன்றைய நமது கருத்து பகிர்வு கூடாது குதிரை பேரம். கூடாது குதிரை பேரம். விலங்குகளின் பாராளுமன்றத்தில் கொந்தளிப்பு. மனிதர்கள் மீது அவதூறு வழக்கு. மனிதர்கள் எல்லா தவறுகளையும் செய்துவிட்டு நம் பெயரை கெடுக்கிறார்கள். நாய் மாதிரி கத்துறான், கழுத மாதிரி சுத்துறான், குரங்கு மாதிரி தாவுறான். இப்படி இவர்களின் இழி செயலுக்கு நம் பெயரை ஏன் இழுக்கணும்? இப்போ சமீப காலமாக கம்பீரத்தின் அடையாளமாகவும் பெருமையாகவும் பேசப்படுற குதிரையின் பெயரையும் இப்போது கெடுக்கிறார்கள். குதிரை பேரம், குதிரை பேரம். நாங்கள் என்ன அத்தனை கேவலமானவர்களா என்று கேட்கின்றன குதிரைகள் கூட்டம். தற்போதைய அரசியல் சூழலில் நாமும் இங்கே குதிரை பேரம் பற்றி பேசி ஆக வேண்டிய ஒரு அவசியமும் கட்டாயமும் எழுந்திருக்கின்றது. இது யாரையும் குறை கூறவோ அல்லது யாருக்கும் ஆதரவாக பேசுகின்ற முயற்சி இல்லை என்று உங்களுக்கு நன்றாக தெரியும். உண்மையில் அறம் சார்ந்த கருத்துக்களை நாம் வாரந்தோறும் பகிர்ந்து கொண்டிருக்கின்றோம். அந்த நிலையில் அறநெறி பிறழும் இடங்களில் நாம் அறச்சீற்றம் கொள்ளாவிட்டால் கடமை தவறிய கோழைகளாகிவிடுவோம். உறுதியா 19ஆம் நூற்றாண்டின் துவக்கத்தில் அமெரிக்காவில் குதிரை வியாபாரம் மும்முரமாக நடந்து கொண்டிருந்த காலத்தில் குதிரைகளின் தன்மைகளையும் அவற்றின் மதிப்பீட்டையும் கணிப்பது அவ்வளவு கடினமாக இருந்தது. அவற்றை விலை பேசும் வியாபாரிகள் வெளிப்படையின்றி மறைமுகமாக விலை பேசுவார்கள். நம்மூரில் மாட்டு சந்தையில் கைகளை அந்த துண்டுகளுக்குள் போட்டு விரல்களை பிடித்து விலை பேசுவது போலத்தான். இதைத்தான் ஹார்ஸ் ட்ரேடிங் என்று அமெரிக்காவில் அழைக்க ஆரம்பித்தார்கள். குதிரை பேரம் என்ற சொல்லாடல் இப்போது அரசியலில்தான் அதிகமாக இருக்கின்றது. குதிரை பேர அரசியல் என்றால் ஒரு கட்சி ஆட்சி அமைவதற்கோ அல்லது தொடர்வதற்கோ போதுமான பலம் இல்லாத போது மாற்று கட்சியிலிருந்து மாற்று முகாம்களிலிருந்து தமக்கு வருவதற்காக அவர்களை அச்சுறுத்தியோ பணம் பதவி என்று காட்டியோ கோர்ட்டு கேஸு இடி ரெய்டு என்று அச்சுறுத்தியோ அவர்களை மறைமுகமாக பேரங்கள் நடத்தி தங்களுக்கு ஆதரவாக செயல்பட வைப்பதுதான் குதிரை பேரம். இந்தியாவில் 1967ஆம் ஆண்டு ஹரியானா சட்டசபையில் காயாராம் லால் என்பவர் 10 நாட்களுக்குள் 3 கட்சிகள் தாவி சாதனை புரிந்தார். இதனால் திரைமறைவில் நடந்த விஷயங்கள் படு கேவலமாக தோலுரிக்கப்பட்டது. காயாராம் என்ற சொலவடை கட்சி தாவல் சமயங்களில் பேச்சு வழக்கானது. அதுதான் ஆரம்பம். பிறகு எல்லாமே தொடர்கதைகள் தான். ஜனநாயகத்தின் உச்சப்பட்ட கேள்வி கூத்தாக இந்த குதிரை பேரம் மாறிக்கொண்டே இருக்கின்றது. இது பற்றிய விழிப்புணர்வு மக்களிடம் அவ்வளவாக இல்லை. அதாவது கோபமோ கொந்தளிப்போ ஆத்திரமோ இல்லாமல் மரத்து போன நிலைக்கு மக்கள் தள்ளப்பட்டிருக்கின்றார்கள். அத்துணை விரக்தி அவர்களிடம். நம் நாடுதான் ஜனநாயக நாடு, மக்கள்தான் மாண்பு பொருந்திய மன்னர்கள், ஒவ்வொரு குடிமகனும் உரிமையுடனும் சுதந்திரனும் வாழ்கிறான், வாக்களித்தல் ஜனநாயக கடமை, விரல் நுனி அதிகாரம் என்றெல்லாம் வார்த்தைகள் மட்டும்தான் இங்கே ஜொலிக்கின்றன. தேர்தலுக்காக மட்டுமே பல லட்சம் கோடிகள் செலவு செய்யப்பட்டு அதற்கான பிரச்சாரத்திற்கான அனுமதி அளித்து லட்சக்கணக்கானோரை பணி அமர்த்தி ஒரு நாள் விடுப்பு கொடுத்து அந்த தேர்தல் வாக்குகளை பாதுகாத்து கவனமாக கையாண்டு வாக்குகள் எண்ணப்பட்டு பிரதிநிதிகள் தேர்ந்தெடுக்கப்படுகின்றனர். ஜனநாயக முறைப்படி ஒரு ஓட்டு கூடுதல் வாங்கி இருந்தாலும் அவர்தான் வெற்றி பெற்றவர், அவர்தான் அந்த தொகுதிக்கு பிரதிநிதி. வாக்கினை சுதந்திரமாக அளிக்க வேண்டும். பணத்துக்காகவோ பொருளுக்காகவோ வேறு எந்த சலுகைகளுக்காகவோ மக்கள் தங்கள் வாக்குரிமைகளை விலைக்கு விற்கக்கூடாது. ஓட்டுக்கு பணம் கொடுப்பதோ வாங்குவதோ பிஎன்எஸ் அதாவது பாரதிய ஞாரிய சவித்ரிதா செக்ஷன் 170 படி தண்டனைக்கு உரியது. யதார்த்தத்தில் சபலத்திற்கு உள்ளாகக்கூடிய வாக்காளர்களை குறிவைத்து அவர்களின் வாக்குக்கு பணப்பட்டுவாடா செய்யப்படுவதை மறைக்கவும் மறுக்கவும் நம்மால் முடியாது. நிச்சயமா முடியாது. அப்படி பல கோடி பணத்தை வேட்பாளரோ அல்லது அவரது கட்சியோ செலவு செய்கிறது. பொதுவாக
சுயேட்சை வேட்பாளர்கள் வெற்றி பெறுவது என்பது ரொம்பவும் கடினமாகிவிட்டது. கட்சி வேட்பாளர்களாக அங்கீகரிக்கப்பட்ட சின்னத்தில் வேட்பாளராக நிற்பது வாக்குகள் அறுவடை செய்வதை சுலபமாக்குகிறது. சில வேட்பாளர்கள் கட்சிக்கு பணம் கொடுத்து இந்த வாய்ப்பினை வாங்குகிறார்கள். கட்சிக்கே பணம் கொடுக்கிறார்கள். இப்பெல்லாம் ஆளாளுக்கு ஒரு குட்டி கதை சொல்றாங்க. நானும் ஒன்று சொல்லட்டுமா? சொல்லுங்க வில்லியம்ஸ். பெரிய நகரத்தின் எல்லையில் ஒரு மாபெரும் நட்சத்திர விடுதி, அதற்கு அருகாமையில் ஒரு குடியிருப்பு, ஏழைகளும் உழைப்பாளிகளும் வாழும் பகுதி அது. அந்த நட்சத்திர விடுதியில் ஒரு அறிவிப்பு வெளியிடப்பட்டது. 1000 ரூபாய் கட்டணம் செலுத்தி சிறப்பான உணவு விருந்தில் கலந்து கொள்ளலாம். உணவு உண்டபின் திருப்தி இல்லாவிட்டால் அந்த 1000 ரூபாய் உங்களுக்கு திருப்பி அளிக்கப்படும். ஏழைகளால் அந்த பிரமாண்ட நட்சத்திர விடுதியையும் வெளியிலே மின்னுகின்ற அறிவிப்பையும் தான் பார்க்கவும் படிக்கவும் முடிந்தது. 1000 ரூபாய்க்கு அவர்கள் எங்கு போவார்கள்? அவர்களுக்குள் இருந்த ஏக்கம் கேள்வியாக மாறியது. நாம் எல்லோரும் விருந்தில் கலந்து கொள்ள முடியாது, விருந்து எப்படி இருக்கும் என்றே தெரியாது, ஏன் அந்த விடுதியின் நுழைவாயிலை கூட நாம் தொட முடியாது சிந்தித்தார்கள். அவர்களில் ஒருவன் ஒரு ஐடியா சொன்னான். நம்மில் யாராலும் 1000 ரூபாய் கொடுக்க முடியாது, அத்தனை பேரும் உள்ளே போய் பார்க்கவோ ருசிக்கவோ முடியாது. ஆனால் ஒவ்வொருவரும் 1 ரூபாய் கொடுக்க நம்மால் முடியும். ஆளுக்கு 1 ரூபாய் போட்டால் 1000 ரூபாய் சேரும். அதனை நம்மில் ஒருத்தரிடம் கொடுத்து உள்ளே போய் எப்படி விருந்து இருக்கிறது என்று பார்த்து ருசித்து விட்டு வெளியே வந்து நமக்கும் சொல்லட்டுமே. அனைவராலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த யோசனையை சொன்ன அவனையே தங்கள் பிரதிநிதியாக தேர்ந்தெடுத்து 1000 ரூபாயை வசூலித்து கொடுத்து ஆவலுடன் அவனை உள்ளே அனுப்பி வைத்தனர். அவனது தோற்றம், அவன் சில்லறை காசாக கொண்டு வந்த 1000 ரூபாய் அனைத்தையும் ஒரு மாதிரியாக பார்த்த மேனேஜர் அவனிடம் முழு விபரத்தையும் கேட்டு அறிந்து விட்டார். அனுதாபத்துடன் உள்ளே அனுப்பி வைத்தார். இவனும் உள்ளே விருந்தினை நன்கு அனுபவித்தான். தன்னை பற்றிய பெருமை அவன் தலைக்கு ஏறியது. மேனேஜரிடம் சென்றான். விருந்து திருப்தி அளிக்கவில்லை என்று பொய் சொல்லி தான் போட்ட காசை கேட்டான். நிபந்தனைப்படி வென்று விட்டான் அல்லவா? ஆமாம். தன் அறைக்குள் அழைத்து அவனிடம் 1 ரூபாய் நாணயத்தை கொடுத்தார் அந்த மேனேஜர். ஐயா, நான் 1000 ரூபாய் அல்லவா கொண்டு வந்தேன். உண்மைதான், நீ 1000 ரூபாய் சில்லறை காசாக கொண்டு வந்தாய். அதில் 1 ரூபாய் தானே உன் பங்கு. உன் பணம், உன் 1 ரூபாயை வாங்கி கொண்டு ஓடி போய்விடு என்று விரட்டிவிட்டார் அந்த மேனேஜர். வில்லியம், நீங்கள் இந்த கதை மூலமாக என்ன சொல்ல வரீங்கன்னு நல்லா தெரியுது. நான் தான் வெற்றி பெற்றவன், நான் தான் எம்எல்ஏ. ஏன் என் பதவியை நான் என்ன வேண்டுமானாலும் செய்வேன், ராஜினாமா செய்வேன், கட்சி தாவுவேன், காசு வாங்குவேன், தாண்டுவேன், மீண்டும் தேர்தலில் நிற்பேன் என்று அலட்ட முடியாது, உரிமை கொண்டாட முடியாது. உனக்கு ஆக எத்தனை பேர் உழைத்திருக்கிறார்கள், நீயாக சுயமாக வரவில்லை, மக்களை மீறிய உரிமை உனக்கு இல்லை என்று நன்றாக இந்த கதை மூலம் சொல்லியிருக்கிறீர்கள். இப்பொழுது நேரடியாக தமிழக அரசியலில் ஒரு கழுகு பார்வையுடன் பார்ப்போம். இங்கே கட்சிகள் தனியாகவும் கூட்டு அணியாகவும் களம் காண்கின்றன. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் முதலமைச்சராகவே இறந்த பின் அன்றைய ஆளுங்கட்சி எம்எல்ஏக்கள் 2 அணிகளாக பிரிந்து 2 வெவ்வேறு இடங்களில் பாதுகாப்பாக, அதாவது குதிரை பேரத்திலிருந்து தப்பிக்கும்படியாக வைக்கப்பட்டனர். அதன் பின் புரட்சி தலைவர் ஜெயலலிதா அம்மையார் இறந்த பின் தனியார் ரிசார்ட்டில் பத்திரமாக பாதுகாக்கப்பட்டு அவர்களுக்கான கவனிப்புகளை செய்ய கச்சிதமானவர் யார் என ஏலம் விடப்பட்டது. இந்த 2 செயலுமே உட்கட்சி விவகாரம் என்றாலும் அறம் சார்ந்ததாக நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. இது தவிர கட்சி தாவல் என்பது தனிப்பட்ட முறையில் 1-2 நமக்கு விவரம் தெரிய நடந்து இருக்கின்றது. ஆனால் மற்ற மாநிலங்களில் குதிரை பேரம் என்பது மிக கொடுமையாக இருக்கின்றது. மக்களிடம் சென்று வாக்கு அறுவடை செய்வதை விட வெற்றி பெற்றவர்களை விலைக்கு வாங்கிவிட்டால் ஆட்சி அதிகாரத்தை லபக்கென்று கைப்பற்றுவது எளிதாக போய்விடுவது என்பதால் பயமுறுத்தியோ பலன்களை கொடுத்தோ ஜனநாயக படுகொலைகள் பல மாநிலங்களில் பஞ்சமின்றி அரங்கேறி வருகிறது. 2026 தேர்தல்
தமிழகத்தில் ஒரு வேறுபட்ட அரசியல் சூழலை அறிமுகப்படுத்தியுள்ளது. பொதுவாக ஒரு கட்சியோ கூட்டணியோ பெரும்பான்மையை பெற்றுவிடும்போது ஆட்சி அமைக்கும் உரிமையை பெறுகின்றது. இம்முறை யாருக்குமே மகிழ்ச்சி அடையும் அளவில் மக்கள் தீர்ப்பு அமைந்து விடாமல் குளறுபடிகளுக்கு தளமாகிவிட்டது. ஒரு கட்சி அதிக இடங்களை வென்றாலும் அது சரிவை பாதியை கூட அடைய முடியவில்லை. அதாவது இவர்கள்தான் ஆள வேண்டும் என்று மக்கள் தீர்ப்பு இல்லாமல் போனது. எந்த கட்சிகளை எதிர்த்து களமாடினார்களோ அவர்களின் தயவு அவசியமாகி விட்டது. குடியரசுத் தலைவரின் ஆட்சி வந்தால் தங்களுக்கும் நல்லதல்ல என்ற காரணத்தால் வேறு கூட்டணியில் இருந்த கட்சிகளும் ஆதரவு கரத்தை நீட்டின. பிரதிபலனாக அமைச்சரவையில் இடமும் பெற்றுக்கொண்டன. முதலில் இது சரியா தவறா என்று நம்மால் சொல்ல முடியவில்லை. ஓட்டு போட்ட மக்கள் அவர்கள் ஓட்டு போட்ட காரணம் தவிடு பொடி ஆகி விடுகிறது அல்லவா? இதற்காகவா உழைத்தோம், ஓட்டு போட்டோம், ஏன் என மக்கள் இயல்பாக குமுறுகிறார்கள். கட்சிகள் தங்கள் கொள்கை அடிப்படையில் எதிர்கால நலன் கருதியும் இப்போதைய பலன் கருதியும் மட்டுமே முடிவுகளை எடுத்து இருக்கின்றன. ஒரு கட்சியின் ஒரே ஒரு சட்டமன்ற உறுப்பினரை வைத்து நடந்த காமெடி காட்சிகள் எல்லாம் இரவும் பகலும் பார்த்தோம், முகம் சுளித்தோம். அதன் பின் சில எம்எல்ஏக்கள் ராஜினாமா செய்து அடுத்த நிமிடமே ஆளுங்கட்சி உறுப்பினர் ஆகிறார்கள். ஏன் இதை செய்கிறார்கள்? யாருக்காக இதை செய்கிறார்கள்? இவ்வளவு செலவழித்து சிரமப்பட்டு பெற்ற வெற்றி அவ்வளவு சாதாரணமானதா? அல்லது ஒரே நாளில் எப்படி இவர்கள் இந்த மாறுதலுக்கான கொள்கை முடிவு எடுக்க முடிந்தது? ஓட்டு போட்ட மக்களிடம் என்ன சொல்ல போகிறார்கள்? அடுத்த நாளே இன்னொரு சின்னத்தில் நிற்கும் போதும் வெற்றி பெறுவோம் என்று நம்புகிறார்கள் என்றால் மக்களை பற்றிய கணிப்பு உத்தமமானதா, உண்மையானதா? இருமுறை செலவு செய்து இவர்களை தயாரித்து கொம்பு சீவி விடுவது குதிரை பேரம் இல்லாமல் வேறு என்ன? இது எல்லாமே தூய எண்ணத்துடன் அரசியல் நேர்மையுடன் நடந்தவை என்று எப்படி சொல்ல முடியும்? ஒரு குடம் பாலில் ஒரு துளி விஷம் என்றாலும் அது விஷம்தான். கரெக்டாக சொன்னீங்க. நிச்சயமாக அது விஷம்தான். ஆனால் மகாபாரதம் காலம் முதல் கமல் நடித்த நாயகன் திரைப்படம் வரை இங்கு ஒரு கருத்து திரிப்பு நடந்து வைத்திருக்கின்றது. அது விதைக்கப்பட்டு இருக்கின்றது. என் ஜஸ்டிஃபைஸ் த மீன்ஸ் என்று சொல்லிக்கொள்கிறார்கள். அதாவது முடிவு சரியானது என்றால் வந்த வழிகளை சப்பை கட்டுகளுடன் நியாயப்படுத்தி விடலாம் என்று எண்ணுகிறார்கள். ஆனால் நாட் ஓன்லி த எண்ட் மீன் ஷுட் ஆல்சோ பி ஜஸ்டிஃபைடு. அதாவது முடிவு மட்டுமல்ல, வந்த வழிமுறைகளும் நியாயமானதாகவும் நேர்மையானதாகவும் இருந்தால்தான் முடிவுகள் சரியானதாக அறம் சார்ந்ததாக இருக்கும். மொத்தத்தில் மாற்றம் வேண்டும். புதிய தலைமை புனிதமாக இருக்கும். மாற்று அரசியல் மாண்பு பொருந்தியதாக இருக்கும். கரைபடியாத கரங்களோடு தான் கைகோர்ப்பார்கள் என்ற கணக்குகள் சிதைந்து சுக்கு நூறாகி கொண்டிருப்பதை ஏமாற்றத்துடனும் மிகுந்த கவலையுடனும் பார்க்கிறோம். இது அறமற்ற அரசியல் என்று ஆதங்கத்துடன் நிறைவு செய்கிறோம். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எங்கள் பகிர்வுகளை உங்கள் இனியவர்களிடம் அறிமுகம் செய்து ஆதரவு அளித்திட வேண்டுகிறோம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.